முடிச்சிட்டு வரோம். அந்த முடிக்கிற நேரத்துல மழை வருண பகவான் அப்படி ஷவர் போடுறாரு. என்ன நீங்க பெரிய சித்தர் போல இருக்க அப்படின்னாரு குஞ்சு சுவாமிகள். இல்ல என்ன சாமி இப்படி சொல்றீங்க? ஆமா, நீ கிரிப்பிரதட்சணை வந்த உடனே வருண பகவான் ஆசீர்வாதம் கொடுக்கறாரு இல்லையா, நீங்க சித்தர் தான் அப்படின்னாரு. ஐயோ அப்படி இல்லை, நான் வந்த நேரத்துக்கு மழை வந்திருக்கு அவ்வளவுதான். பகவான் பார்க்கறதுக்காக 1980 ஆசிரமத்துக்காக போற நேரத்தில் குஞ்சு சுவாமிகள் இருக்காரு. அவரும் நானும் சேர்ந்து வாங்க கிரிப்பிரதட்சணை போயிட்டு வரலாம்னாரு. கூடயே போயிட்டு இருந்தேன். போய் சுத்தி முடிச்சிட்டு வர்றோம். அந்த முடிக்கிற நேரத்தில் மழை வருண பகவான் அப்படி ஷவர் போடுறாரு. ஃபுல் மழை இல்லை. என்ன நீங்க பெரிய சித்தர் போல இருக்க அப்படின்னாரு குஞ்சு சுவாமிகள். இல்ல என்ன சாமி இப்படி சொல்றீங்க? ஆமா, நீ கிரிப்பிரதட்சணை வந்த உடனே வருண பகவான் ஆசீர்வாதம் கொடுக்கறாரு இல்லையா, நீங்க சித்தர் தான் அப்படின்னாரு. ஐயோ அப்படி இல்லை, நான் வந்த நேரத்துக்கு மழை வந்திருக்கு அவ்வளவுதான். அப்படின்னா அடுத்த நாள் போறோம், அடுத்த பௌர்ணமிக்கு போறோம், அப்படியே மழை வருது, அதே இடத்துல வருது. பாத்தீங்களா, நான் சொன்னேன் நீங்க சித்தர் தான். இப்படி போயிட்டே இருக்கிற நேரத்தில் வழக்கமா போறதை நான் வழக்கமாக கொண்டு விட்டேன். பௌர்ணமிக்கு போறத அந்த நான் திருவண்ணாமலையில் காலடி எடுத்து வைத்து விட்டால் செருப்பு போடுவதை விட்டு காலடிகளை அணிவதில்லை, ரூம்லயே விட்டுட்டு போவேன். அந்த நான் போறது நார்மலான பாதையில் இல்லை, குஞ்சு சுவாமிகளோடு போனது 2 முறை மட்டும்தான் நார்மலான வழியில போனேன். 14 கிலோமீட்டர் அது. அப்புறமா இல்ல பகவான் எந்த வழி போவாங்க, இல்ல காட்டு பாதையில நடப்பாங்க அப்படின்னா. பகவான் 3 வழியில போவாங்க அப்படின்னா. சரி, பகவான் அதுல நடுப்பாதையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். அதுல நடுவில் நடந்தா கல்கள் எல்லாம் மழையில அடிச்சுட்டு போயிட்டு கண்ணாடி தூளை உடைத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நான் நடக்கிற பாதை. அதுல காலடி எடுத்து வைக்கும் போது வெறுங்காலில் தான் போறப்ப காலடி எடுத்து வச்சா நல்லா பயங்கரமா குத்தும். வெரி குட், நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அதெல்லாம் போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இப்ப சுத்திட்டு 80 இருந்து 20 வருடங்கள் நான் விடாமல் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்படிதான் போறது வழக்கம். அடியண்ணாமலையில போய் உட்கார சுத்தும் பொழுது அடியண்ணாமலையில் உட்காருவது வழக்கம். அங்கே அந்த நேரத்தில் 4 மணிக்கு நாங்கள் கிளம்பினால் 4:30 மணி 5 மணிக்கு அங்க போவோம். அப்ப அந்த கோயில் திறந்திருக்காது. நாங்க போய் உள்ள போனா அந்த குருகளை கூப்பிட்டு விட்டு அப்புறம் கோயிலை திறக்க வச்சு உள்ள போய் உட்காருவோம். உள்ள போய் உட்கார்ந்தா அங்க லிங்கம் இருக்கும், நான் இருப்பேன், என் கூட வந்த ஆட்கள் இருப்பாங்க. அந்த ஆட்கள் வெளியே போயிடுவாங்க. நானும் ஒரு இந்த வழியா இதே போல போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் நானும் அந்த லிங்கம் மட்டும் தனியாக இருக்கிறோம். அந்த இடத்துல பயங்கர வைப்ரேஷன் இருக்கும். நீங்க வேணா போய் பாருங்க, உங்களுக்கே நல்லா ரொம்ப ஈஸியா புலப்படும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த லிங்கம் ஞான சம்பந்தர் பாடினதை கேட்டிருக்கோம்ல அப்படின்னு உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்போ இந்த கல்லு, இந்த தூணு, இந்த பாதைகள் மாணிக்க வாசகர் பாடினது, சம்பந்தர் பாடினது கேட்டிருக்கோம், அப்பர் பாடினது கேட்டிருக்கோம், சுந்தரர் பாடினது கேட்டிருக்கோம், மாணிக்க வாசகர் பாடினது கேட்டிருக்கோம். அப்புறம் மாணிக்க வாசகர் அங்க உட்கார்ந்து தானே திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதினாரு அப்படின்னு அந்த நந்தியை கும்பிட்டு அப்புறம் குருக்கள் வந்தாரு, கற்பூரம் காட்டினாரு, கும்பிட்டு வெளியில நடக்கும் பொழுது என்னுடைய கால் அடிகள் எடுத்து வைப்பதற்கு அந்த வைப்ரேஷன் என்னை போட்டு அமுக்குது. பார்த்தா வீட்டுக்கு வரேன், அதே 3 மாதம் போயிடுச்சு. 3 மாதம் போனா திடீர்னு ஒரு நாள் எழுந்து உட்காரும் பொழுதுதான் இந்த பாட கிடைத்த பரம்பொருளை பாடுவதற்கு ஒருவரப்பு கிட்டியும்